ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான அலி கமேனி அவர்களை கொலை செய்துவிட்டால் அந்த நாட்டினுடைய ராணுவம் செயலிழந்துவிடும். அதற்கு பிறகு அந்த நாட்டை வழிநடத்துவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். குறிப்பாக ராணுவத்தை நாம் பலவீனப்படுத்தி விடலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றினார்கள். ஆனால் இந்த கொலை நடந்து சில மணி நேரத்தில் ஈரானினுடைய ராணுவத்துக்கு துல்லியமான உத்தரவுகள் வந்திருக்கிறது. அந்த உத்தரவுகள் யாரிடமிருந்து வந்தது? அதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஈரானினுடைய வான்படையும் ஈரானினுடைய ஏவுகணை படைகளும் ஒட்டுமொத்தமாக ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகள், குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். மணிக்கு மணி, நிமிடத்துக்கு நிமிடம் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவரை வீழ்த்திவிட்டால், அலி கமேனி அந்த இடத்தில் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அந்த நாடு சிதைந்துவிடும் என்று நினைத்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய சோர்வையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிட்டது. இதற்கு மிக முக்கியமான காரணம் திரு அலி கமேனி அவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர் போட்டு வைத்திருந்த மிக முக்கியமான ஒரு திட்டம், 4 லேயர் சக்சஷன் ஃப்ரேம்வொர்க். அதாவது அவர் கொலை செய்யப்பட்டால் அதற்கு பிறகு இந்த நாட்டில் என்ன நடக்க வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை ஏற்கனவே வகுத்து வைத்திருக்க போயிருக்கிறார். அந்த திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறார்கள்? அது மட்டுமில்லாமல் அடுத்த சுப்ரீம் லீடராக யார் வரப்போகிறார்கள்? அவர்களை தேர்வு செய்ய போற குழு எது? ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான திரு அலி கமேனி அவர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார். அவரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிட்டு துல்லியமாக தாக்குதல் நடத்தி அவருடைய வீட்டையே அழித்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் துவங்கும், இது போன்ற ஒரு சண்டை வரும் என்று அவருக்கு உறுதியாக தெரியும். இவ்வளவு விஷயங்கள் அவரை சுற்றி, அந்த நாட்டை சுற்றி படைகளை இறக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் எந்த இடத்திலும் ஓடி ஒளியவில்லை. அவர் அவருடைய அலுவலகத்தில், அவருடைய வீட்டில், தன் குடும்பத்தோடு அலுவல் பணியில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஈரானில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு சுப்ரீம் லீடருடைய வீட்டில் அவருடைய மகள், பேரன், பேத்தி, மருமகன், குழந்தைகளோடு அவர் இருந்தார். ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை இஸ்ரேல் வான்வழி தாக்குதலூடாக அழித்து ஒழித்திருக்கிறது. இதில் நமக்கு ஒரு விடயம் மிக மிக தெளிவாக தெரிகிறது. நான் பணி செய்து கொண்டே இருப்பேன், பணி செய்து கிடப்பதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு அவருடைய வேலையை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார். எந்த இடத்துலையும் ஓடி ஒளியல. ஏன்னா அவர் ஒரு சுப்ரீம் லீடரு, ஒரு தேசத்தினுடைய தலைவர். 1979 எப்ப இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஈரான்ல வந்துச்சோ, எப்போ ருஹல்லா கொமினி அவர்கள் ஈரானில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கினாரோ, அதிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு, எக்ஸாக்டா சொல்லணும் 1989 காமினி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். முன்னவர் பேர் கோமினி, இவர் பேர் காமினி. 1979 இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறார்கள். 10 ஆண்டு இருக்கிறாரு. திரு கோமினி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு காமினி அவர்களை தேர்வு செய்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் தான் சுப்ரீம் லீடரா இருந்தாரு. அவருக்கு பிறகு இவர் வர்றாரு. இவர் வரும்போது ஒரு தேர்தல் ப்ராசஸ், ஒரு நடைமுறை நடக்குது. வித்தின் 24 ஹவர்ஸ், 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். அந்த அளவுக்கு அவருக்கு அன்னைக்கு இருந்த தலைவர்கள் இவர் மேல மதிப்பு வச்சிருந்தாங்க. இவருக்கு சீனியரா இருந்த கோமினி அவர்களும் இவர் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு வச்சிருந்தார். அப்போ 1989 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் இவர் தான் ஈரானினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஈரானினுடைய இராணுவத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார். ஈரானினுடைய அணு ஆயுத, குறிப்பாக யுரேனிய என்ரிச்மெண்ட், இது மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப 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 தெளிவாக செய்திருக்கிறார். அந்த நாட்டினுடைய பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியா இருக்கட்டும், ட்ரோன் டெக்னாலஜியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்கினார். நான் சொல்றது ஒரு பக்கம் பாதுகாப்புக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டை கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி உயர்த்துவதற்காக பல முயற்சிகளை பண்ணியிருக்கிறார். ஆனா இது எல்லாமே எந்த இடத்துல ஒரு சிக்கலா முடியுது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் இந்த பிராந்தியத்தில் ஈரான், அதாவது அரபு நாடுகளின் மத்தியில் ஈரான் தலைதூக்கி எழுவது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கிறது. அவர்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி, இன்டர்கான்டினென்டல் மிசைல் என்ரிச்மெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு பாதகமா போய் முடிஞ்சிடும். எந்த நேரத்தில் வேணாலும் இஸ்ரேலை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக அந்த பகுதியில் ஒரு தேசம் வளர்ந்து வருவதை அமெரிக்கா விரும்பாது. ஸோ அன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை நெருக்குவதற்காக பொருளாதார தடைகளை கொண்டு அந்த தேசம் தன்னிச்சையான ஒரு பொருளாதாரத்தில் இயங்க விடாமல் அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி, அவங்க ஒரு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வேலைவாய்ப்பின்மையை கொண்டு முதலீடுகள் போகாமல் இருந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை வெட்டி எடுப்பதற்கு பல தடைகளை கொண்டு அந்த நாட்டை குலைத்தது அமெரிக்கா. அந்த குலைவினூடாக அந்த நாட்டுக்குள் உள்நாட்டு அதிருப்தியை ஏற்படுத்தியது அமெரிக்கா. அதுக்கு உளவு படைகளை பயன்படுத்தியது அமெரிக்கா. ஏனென்றால் இதே போல்தான் 1953ஆம் ஆண்டும் அமெரிக்காவும் அன்னைக்கு இருந்த பிரிட்டனுடைய உளவு அமைப்பான MI6 இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூப்பை செய்ததாக அவர்களே அவங்களுடைய கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸை 2000களில் வெளியிட்டாங்க. ஸோ ஈரானை 1953 குலைத்தது நாங்க தான் அப்படின்னு ஏற்கனவே CIAவே ரிப்போர்ட் கொடுத்துருக்கு.
ஸோ அது போன்ற இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈரானை ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உட்படுத்தி இந்த ஒரு தலைவரை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் உள்கட்டமைப்பில் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைந்திருக்கிறதா? ஆமாம். அதற்கு முழு காரணம் அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடை. அதுக்கு முக்கியமான காரணம் ஈரானினுடைய அணு ஆயுத, குறிப்பாக யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது முழு 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 பொய். கடந்த 20 ஆண்டுகளாகவே பாத்தீங்க அப்படின்னா ஈரான் மிக மிக தெளிவாக இருக்கிறது. எங்கள்கிட்ட யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்கத்தான் செய்து 440 கிலோக்கு மேல நாங்க வச்சிருக்கிறோம். அதை நீங்க வாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சூப்பர்வைசர்ஸ் ரெகுலரா எங்க தேசத்திலேயே இருக்கட்டும், ஏற்கனவே இருந்தாங்க வேற இருக்கட்டும், எங்களை பார்க்கட்டும். நாங்க பாதுகாப்பான முறையில பீஸ்ஃபுல் பர்பஸுக்காக, கரண்ட் உற்பத்திக்காக, மருத்துவ உற்பத்திக்காக நாங்க இதை பயன்படுத்திக்க போறோம். எல்லா தேசம் வச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. நாங்களும் வச்சிருந்துட்டு போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில கூட இப்ப இருக்கக்கூடிய அந்த என்ரிச்மெண்ட், ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை பாதிக்கு பாதி நான் வெளிநாட்டுக்கு கொடுத்துறதா கூட அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நாங்கள் அமைதி வழியில் பயன்படுத்துகிறோம், அணுகுண்டு தயாரிக்க மாட்டோங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கே வரல, சண்டையாக மாறி ஒரு தலைவரையே கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் அல்ல அவங்களுடைய பேச்சுவார்த்தை. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட பேலஸ்டிக் மிசைல் இருக்குது, அவங்கள்ட்ட ரேடார் இருக்குது, அவங்க இன்டர்கான்டினென்டல் மிசைலுக்கு போகிறாங்க, அவங்க ஃபாஸ்ட் போட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் ஈரான் ஒரு வலுவான இராணுவ கட்டமைப்பாக எழுவது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. கடைசியில் இங்கே நின்று இன்னைக்கு அந்த தேசத்தினுடைய தலைவரை கொண்டுட்டாங்க. அவரை மட்டும் கொல்லலை, ஒட்டுமொத்தமாக அவருடைய குடும்பத்தில் நிறைய பேர்த்த அழித்து ஒழித்துட்டாங்க. ஸோ இவரை முடிச்சுட்டா அந்த தேசமே முடிஞ்சிருச்சா? அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முட்டாளா அயோதுல்லா கமினி? அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். இப்படியெல்லாம் நடக்கும், இது மாதிரி ஒரு சிக்கல் வரும். கண்டிப்பாக அமெரிக்கா இது போன்ற ஒரு டார்கெட்டை நம்ம என்னைக்கு வேணாலும் செய்வாங்க. நாம இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 4 லேயராக அடுத்தடுத்த ஸ்ட்ரக்சரை அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. அதுல குறிப்பாக இப்படி ஒரு கிரைசிஸ் நடந்துச்சு அப்படின்னா காலங்காலமாக அயதுல்லா கமினிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அவருக்கு ஒரு இராணுவ ஆலோசகராக, அரசு ஆலோசகராக, அரசியல் ஆலோசகராக தொடர்ச்சியாக இருந்த மிக முக்கியமான ஒரு நபர் திரு அலி லர்ஜானி அவர்கள் ஒரு இன்டீரியமா இந்த பொசிஷனை எடுத்துக்கணும். அதாவது அவர் சுப்ரீம் லீடர் ஆக மாட்டாரு, ஆனா சுப்ரீம் லீடர் வர வரைக்கும் இவர் தான் ஒட்டுமொத்தத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா இவர் கொலை செய்யப்பட்டு 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள அலி லர்ஜானி எல்லா உத்தரவுகளையும் நேரடியாக கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார் என்று பல செய்திகள் வந்திருக்கிறது. இதை ஏன் நம்ம இவ்வளவு உறுதியான விஷயமா பார்க்கணும் அப்படின்னா, திரு கமேனி அவர்களுக்கு நிழலாக இருந்தவர் இவர் தான். அவருடைய எல்லா உத்தரவுகளுமே இவர் மூலியமாகத்தான் வரும். இவர் எல்லாத்தையுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போவார். இவர் பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசியை உருவாக்குனதுல ரொம்ப முக்கியமானவர். அதாவது ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது ஈரானினுடைய பிரத்யோகமான ராணுவம், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய இஸ்லாமிய ராணுவ படை. இந்த படைப்பிரிவை துவங்கினதுல இவருக்கு ஒரு முக்கியமான பங்குண்டு. ஸோ அதனால ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே திரு கமேனி அவர்களோடு இருக்கிறார். இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த முடிவுகள் பாராளுமன்றம் எடுத்தாலும் சரி ஈரான்ல இறுதியாக ஒப்புதல் கமேனி அவர்கள் தான் போடணும். அவர் போடுறதுக்கு முன்னாடி அது எங்க அந்த கையெழுத்து விவாதிக்கப்படும் அப்படின்னா, சுப்ரீம் நேஷனல் கவுன்சில் ஃபார் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாடி இருக்கு. அந்த பாடி தான் இறுதி முடிவெடுக்கும். அதுக்கு ஏத்தாது போல சுப்ரீம் லீடர் கையெழுத்து போடுவார். இந்த பாடியினுடைய தலைவராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் தான். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில் இருக்குல்ல, அது மாதிரி தான் சுப்ரீம் நேஷனல் கவுன்சில் ஃபார் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த கவுன்சிலினுடைய செக்ரட்டரி அலி லர்ஜானி தான். ஸோ அப்போ இவருடைய பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோடும் சரி, ஐரோப்பிய நாடுகளோடும் சரி, அதாவது P5 நேஷன்ஸோடும் சரி, இந்த அணு ஆயுதம் சம்பந்தமாக, யுரேனியம் என்ரிச்மெண்ட் சம்பந்தமாக எப்பெல்லாம் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடக்குதோ அதை எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியவர் இந்த அலி லர்ஜானி தான். ஸோ இப்போ இவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிழல் அதிகாரமாக, ஒரு மிகவும் கமேனி அவர்களுக்கு துணையாக, இணையாக செயல்பட்டிருக்கிறார். அவர் தான் இப்போ இன்டீரியமாக அதை பொறுப்பேற்பார் அப்படிங்கிறாங்க. அவருக்கு பிறகு அடுத்தது என்ன நடக்கும்? புது சுப்ரீம் லீடரை தேர்வு செய்யணும் இல்லையா? இந்த புது சுப்ரீம் லீடரை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃபார்மெட்டே இருக்கு. முதல்ல ஒரு கவுன்சில் அமைப்பாங்க. அந்த கவுன்சில்ல அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இருப்பார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இருப்பார். அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய நீதித்துறையினுடைய தலைவர், ஹெட் ஆஃப் ஜுடிஷியரி இருப்பாங்க. அது இல்லாம மெம்பர் ஆஃப் கார்டியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியன் கவுன்சில் இருந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. கார்டியன் கவுன்சில் அப்படிங்கிறது ஈரான்ல ஒரு பவர்ஃபுல் பாடி. அதுல 12 பேர் இருப்பாங்க. 6 பேர் லாயர்ஸ், 6 பேர் இஸ்லாம் மத தலைவர்கள். எந்த சட்டம் வந்தாலும் சரி, எந்த ஆர்டர்ஸ் வந்தாலும் சரி, மிக முக்கியமான ஒரு விடயம் என்றால் இந்த கார்டியன் கவுன்சில் அப்ரூவல் பண்ணணும்.
அது இஸ்லாமிய மதத்துக்கும் சரி, அதே போல ஜனநாயக சட்ட அமைப்புக்கும் விரோதமாக இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத பரிசீலிக்கக்கூடிய இடம் தான் இந்த மெம்பர் ஆஃப் கார்டியன் கவுன்சில். இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அடுத்த கட்ட வேலையை துவங்குவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 1989 ருஹுல்லா கொமேனி இறந்து போறார். அவர் இறந்த உடனேயே ஒரே நாள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அலி கமேனி அவர்கள் வந்து சுப்ரீம் லீடரா வர்றாரு இல்லையா, அடுத்த நாளே ஜூன் 4, 1989 வர்றார் இல்லையா, அவர் வருவதற்கு இந்த 3 பேர் கொண்ட குழு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 பேர் கொண்ட குழு தான் இதே மாதிரி ஒரு குழு அன்னைக்கு வந்து தேர்வு செஞ்சு இமிடியேட்டா அவர் கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அந்த செல்வாக்கு தான் வந்து அவரை வந்து காப்பாத்து. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 முக்கியமான தலைவர்கள் வந்து அடுத்தடுத்த நிலையில் இருக்காங்க. அந்த 13 தலைவர்கள் இருந்து தான் ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு வந்து உறுதியா சொல்றாங்க. இதுல இன்னொரு ரூமரும் போயிட்டு இருக்கு. இல்ல அலி கமேனி அவர்களுடைய மகன் தான் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் அதை ஒரு நாளும் கமேனி அவர்கள் வரவேற்றது கிடையாது. அவருடைய மகன் ஐஆர்ஜிசியில ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார், ராணுவத்தில் இருந்தார், ஈரான் ஈராக் வார்களை சண்டை போட்டிருக்கிறாரு, அரசனுடைய பல திட்டங்களில் செயல்பட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திரு கமேனி அவர்கள் ரொம்ப தெளிவாக 2023 ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார். டிக்டேட்டர்ஷிப் அண்ட் ஹெரிட்டரி கவர்மெண்ட் ஆர் நாட் இஸ்லாமிக். அதாவது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியும் அதே போல பரம்பரை ஆட்சி, அதாவது மன்னர் ஆட்சி, வம்சாவளி ஆட்சி, இது ரெண்டுமே இஸ்லாமுக்கு எதிரானது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஷியா இஸ்லாமிக் கன்வென்ஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்று மரபு வழியில் இரத்த உறவு வழியில் ஆட்சியாளர்களை அமைப்பதை வந்து அது வந்து தடை செய்து அது வந்து அதை ஏற்கலை. ஸோ அதனால அவருடைய மகன் வருவாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகமான விஷயமாக இருக்கு. அரசியலமைப்பு சட்டம், அதாவது ஈரானுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 111 இதன் அடிப்படையில் இந்த 3 மெம்பர்ஸ் குழுவை உருவாக்கி விட்டார்கள். அந்த 3 மெம்பர்ஸ் குழு அடுத்த சுப்ரீம் லீடரை தேர்வு செய்வதற்கான எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, திரு அலி கமேனி அவர்கள் வந்து இறந்திருந்தாலும், அவர் கொல்லப்பட்டிருந்தாலும், இங்க ராணுவம் அப்படிங்கிறது மிக கட்டுக்கோப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன் நம்ம இதை இவ்வளவு உறுதியா சொல்றோம் அப்படின்னம்னா, ஒரு தலைவர் இறந்துட்டாரு, அவர் உத்தரவு கொடுக்க ஆள் இல்லை, அந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த ராணுவம் குலைஞ்சு போயிடும், மக்கள்லாம் வந்து அதிருப்தி ஆயிடுவாங்க, போராட்டத்துக்கு வந்துருவாங்க, நடுரோட்டுக்கு வந்துருவாங்க, இஷ்யூ ஆயிடும், அவ்வளவுதான் அமெரிக்கா உள்ள பூந்துரும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடும், இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இறந்து 2-3 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கத்தார் ஏர்பேஸ்ல அவங்க வைத்திருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி மதிப்பிலான முக்கியமான ஒரு ரேடார், அதை அடிச்சு நொறுக்குனாங்க. PF-132 ரேடார், AN/EPS 132 ஏர்லி வார்னிங் ரேடார். இந்த ரேடாரை அடிச்சு ஒன்றும் இல்லாமல் நொறுக்கி இருக்கிறாங்க. இது சாதாரண ரேடார் கிடையாது. அதாவது ரொம்ப துல்லியமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும், குறிப்பாக வான்வழி நடவடிக்கைகளையும் துல்லியமாக வேவு பார்க்கக்கூடிய முக்கியமான ரேடார். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப தெளிவாக போயிருக்கு, எங்கெங்க அடிக்கணும் எங்கெங்க அடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இது யார் கொடுத்தது? அவர் இல்லைன்னா இது யார் கொடுத்தது? ஸோ அப்போ இந்த ஹைரார்கி செயல்படுது. அவரே சொல்றாரு, அவர் இல்லாத பட்சத்தில் அடுத்த 4 தலைவர்களை அவர் உருவாக்கி வைத்து போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. அடுத்தது இவர் இருக்கணும், இவர் இல்லையா இதுக்கு பிறகு இவர் இருக்கணும், இவர் இல்லையா இவருக்கு பிறகு இவர் இருக்கணும் அப்படின்னு அடுத்த 40-50 ஆண்டுகளுக்கான திட்டத்தை அவர் முன்வைத்துட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக இஸ்ரேலை மையமாக வச்சு கிட்டத்தட்ட 150 மிசைலை வச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க கடந்த 24 மணி நேரத்துல. இது மட்டும் இல்லாம 7 நாடுகளை, அதாவது ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய 7 அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை துல்லியமாக தாக்கி கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா, ஈரானினுடைய இராணுவ படை, குறிப்பாக அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல் டீம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய வேவு ரேடார்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை துல்லியமாக தாக்காம அதை செயலிழக்க வச்சு டெக்னாலஜிக்கலாக அதை கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய நேவல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தரத்தில் உயர்ந்த நம்பர் 1ல இருக்கக்கூடிய ரேடாரான MQ-4C ட்ரின்டன், அது 1000 கோடிக்கு மேல மதிப்பு, அதை அப்படியே வந்து அள்ளி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது வந்து வானில் பறந்து போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 அடிக்கு மேலே பறந்துகிட்டு இருந்த ஒரு ட்ரோன் அது. அது வந்து யார் கண்ணுக்குமே படாது. ரொம்ப துல்லியமாக எல்லாத்தையும் படம் பிடிச்சு காமிக்கும். யார் யார் எங்கெங்கே போகிறாங்க, எந்தெந்த இராணுவர்கள் நகர்வுகள் எங்கே இருக்குது, சுப்ரீம் லீடரோ இல்லை மற்ற தலைவர்களோ எங்கெங்கே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக படம் பிடிச்சி காமிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை இவங்க செயலிழக்க வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனாகிட்டிருந்து அவங்க வாங்கின சில டெக்னாலஜி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய குவாண்டம் ரேடார் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸுக்கு பதிலாக ஃபோட்டான் வேவ்ஸை பயன்படுத்தி அந்த ரேடாருக்கு அமெரிக்கன் நேவி ஷிப்லேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷனை கட் பண்ணிவிட்டு
இவங்க சில கம்யூனிகேஷனை கொடுத்து, ஏன்னா அது ஆள் இல்லாத ரேடார், கம்யூனிகேஷனை கொடுத்து அதை அவங்க நாட்டுக்குள்ளே தரையிறக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த ட்ரோனை அவங்க அப்படியே முழுசாக எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய ரிசர்ச் ஸ்பாட்டில் வச்சு ரீஎன்ஜினியரிங் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பிரித்து இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குள்ளே இதனுடைய ப்ளூ பிரிண்ட்டை எழுதிடுவாங்க. அதனுடைய ஸ்கிரிப்டை கோடை எழுதி அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா சைனாவும் ஈரானும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. மிகப்பெரிய ரிசர்ச்சில் பணம் போட்டு கோடான கோடி செலவு பண்ணி ஆய்வு பண்ணி எடுத்து நடத்துறதுக்கு பதிலாக அமெரிக்காவினுடைய ரேடாராக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவினுடைய ட்ரோனாக இருக்கட்டும், அழகாக தூக்கிட்டு வந்து எந்த விதமான சேதமுமே இல்லாமல் அதை ரீஎன்ஜினியரிங் பண்ணி தனக்கு பலமாக மாற்றிக்கக்கூடிய டெக்னாலஜி ஈரான்ட்ட இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை அவங்க துவங்கியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் லீடர் செத்ததுக்கு பிறகு அந்த நாடு குலைஞ்சு போயிடும். நாம் நமக்கு ஏற்ற மாதிரியான பழைய பகல்வாய் டைனாசிட்டியை கொண்டு வந்துடலாம். அதாவது 1979க்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு சாதகமாக அங்கே இருந்த ஒரு மன்னராட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மன்னராட்சி சார்ந்த ஆட்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அமெரிக்கா பிளான் போட்டிருக்கும்போது எந்த விதமான சலனமே இல்லாமல், ஆமாம் தலைவர் இறந்து விட்டார், அவருக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு அவருக்காக மக்களே கூடி நின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள், கொடி அரைக்கம்பத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இராணுவ நடவடிக்கைகளை ஒரு துளி கூட நிறுத்தாமல் அவர் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான வேகத்தோடு ஈரான் முன்னகர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த செய்திகள் என்ன வருகிறது, அடுத்தடுத்த இராணுவ நகர்வுகள் எப்படி இருக்கின்றன, அரசியல் நகர்வுகள், டிப்ளமேட்டிக் டாக்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.